பாண்டியன் ஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம செந்திலோட ஃபோன் வந்து அலாரம் அடிக்குது. எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா மணி 8 மணிக்கு மேலே ஆகிட்டுருக்கு. என்ன இது 8 மணிக்கு மேலே ஆகுது, இந்த மீனா வேற நம்மளை எழுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஏன் மீனா நீ என்னை எழுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் நான் எழுப்பினேன், நீங்கள் தான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால தாங்க உங்களை நான் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி காஃபி போட்டு வை, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பால் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பால் இல்லையா, வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்கவும் மீனை பார்த்து முறைக்கிறாங்க. சரி டிஃபனாவது எடுத்து நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் மீனாக இருந்துட்டு டிஃபனும் எடுத்து வைக்காம அவங்க பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. என்ன மீனா உன் பாட்டு கிளம்பிட்டே இருக்க, நான் டிஃபன் கேட்குறேன்ல, எடுத்து வைக்க வேண்டியது தானே, இருந்தால் தானே எடுத்து வைக்க முடியும், அதுதான் எதுவுமே இல்லையே அப்போ எப்படி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சொல்கிற, போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து செய்யக்கூடாதா, இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற கடை மூடிடுச்சு, போனால் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும், அவ்வளோ தூரம்லாம் என்னால் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் முடியாது, அதனால தான் என்னால் செய்ய முடியல, போதுமா, நேற்று மட்டும் வாய்க்கிலேயே பேசுனீங்க என்னென்ன, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நானே உனக்கு ஷேர் பண்ணுறேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் செய்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் கடைசியில் எதுவுமே பண்ணாமல் இப்படி 8 மணிக்கு எந்திரிச்சு வரீங்க, அதுவும் ஆஃபீஸ்க்கு கிளம்புற டைமு, இப்போ போய் வாங்கிட்டு வந்து செய்ய சொல்கிறீங்க, இப்போ செஞ்சால் எத்தனை மணிக்கு நான் வேலைக்கு போக முடியும், ஹாஃப் டே லீவ் போட வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே செந்தில் இருந்துட்டு சரி சரி டென்ஷன் ஆகாது, கூல் ஆகு, இங்கே பாரு, சரி வா போகிற வழியில் நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சமாதானம் பண்ணி அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மீனா ஆஃபீஸில் இருக்காங்க. பூரியை வந்து பிக்க முடியாத அளவுக்கு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா பூரியோட போராடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் வீட்டில் சாப்பாடு செய்யலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு, அதனால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு பக்கம் சமாளிச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் வந்து கால் பண்ணுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் அருமையான பூரி வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதோட போராடிட்டுருக்கேன், நான் ஒருத்தி பிச்சா போதாது, இந்த ஊரில் இருக்கவங்க மொத்த பேரும் வந்து பிச்சணும், அது மட்டும் இல்லை உளி எடுத்துகிட்டு வந்து உடைச்சாதான் இது பிய்யும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே அங்கே இருந்திருந்தா அத்தை கையால் அழகான பூ மாதிரி ஒரு இட்லி சாப்பிட்ருக்கலாம், அந்த இட்லியை கூட தலையில் தூக்கி வச்சுருக்கலாம், பூரி ஒன்று நல்லா பொசு பொசுன்னு சுட்டு தருவாங்க, அதை அப்படியே உருளைக்கிழங்க உள்ளே வச்சு அப்படியே எடுத்து வாயில் வச்சிங்கன்னா ஆஹா எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் என்னடனா தனியாக கூட்டிகிட்டு வந்து என்னை நிம்மதியாக ஒரு வாய் கூட சாப்பிட விடாத அளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, பேசாமல் நம்ம அந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி சரி இந்த இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இதே சாப்பிட்டுக்கிறேன், நீயும் அதே சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கீழே இட்லி தெரியாததனமாக கீழே விழுந்தாலையும் டைல்ஸே பொழந்தக்கன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னடனா இப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இட்லியெல்லாம் சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என் புருஷனுக்கு மீசையில் மண்ணே ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாலியை இருந்துட்டு சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம கோமதி இருந்துட்டு மாவு சரியாக புளிக்கலை போல இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும், இல்லாட்டி வேறு ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் கடைக்கு கிளம்புறோம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் வராங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது, கையில் என்ன ஷர்ட் வச்சுருக்கேன், இல்லாத இந்த ஷர்ட்டை தான் நான் இவருக்காக அயன் பண்ணி வச்சேன், ஆனால் இதை போடாமல் அவர் அந்த ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏண்டா அவள் தான் அயன் பண்ணி கொடுக்குறாள், அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம், மா அதை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே தங்கமயில் இருந்துட்டு பொய் சொல்லாதீங்க, இந்த ஷர்ட்டையும் டவலையும் நான் பக்கத்தில்
டவல தான் வச்சுட்டு போனேன். ஆனா, அந்த டவல எடுத்திருக்கீங்க, ஷர்ட்ட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்களா? அப்படின்ற மாரி போட்டு குடுத்துடுறாங்க. அதுக்கடுத்து தான் உங்களுக்குள்ள அப்படி என்ன தாண்டா பிரச்சனை? குழந்தை இல்லன்றது எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக உங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு. இன்னும் நெறைய வயசு இருக்குடா. குழந்தைய மெதுவா பெத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்காக ஏன்டா அந்த பொண்ண தினம் தினம் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அவ உன்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவடா. உங்க தம்பிங்க என்னுடைய விருப்பத்துக்கு இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலயும், அவங்க உங்க பொண்டாட்டிங்கள அவங்க ராசா மாரி பார்த்துக்கிறாங்க. ஆனா நீ என்னடான்னா, தங்கமயில இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அவ மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படணும் நீ உணர்றியா? அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அம்மா, தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். பேசாம இவள பத்தின உண்மைய நம்ம சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயில் இருந்துட்டு, "பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, இவரு வாய தொறந்தாவே என்கிட்ட சண்டைக்கு மட்டும் தான் வந்து நிக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு சரவணன பேச விடாம தங்கமயில் வந்து உள்ள வந்துடுறாங்க. இதே தங்கமயிலோட நிலைமையில வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா, இந்நேரம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒரு பஞ்சாயத்தே கூட்டியிருப்பா. நீ என்னடான்னா, இப்படி பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணு நல்லா இருக்கிற பொண்ணுடா. ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்கமயிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சரவணன் இருந்துட்டு, "டைம் ஆச்சு. நான் கடைக்கு கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பிறாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் டிராவல்ஸ்ல ராஜு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு இருந்துட்டு, "கதிரவன் இல்லைங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அவர் எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கேட்குறாங்க. "இல்ல கார் சொல்லியிருந்தோம்." "ஓ! உங்க வேற ஒரு டிரைவர் இருக்காரு. அவர அனுப்பிச்சு வைக்கிறேன்." "அல்ல, இல்ல. எனக்கு டிரைவரெல்லாம் வேண்டாம். கதிரவன் தான் வேணும்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இருங்க நானே அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே ராஜி இருந்துட்டு, "ஏங்க அவர் தான் வேணும்னு பிடிவாதமா இருக்கீங்க. வேற டிரைவர் கூடலாம் நீங்க போக மாட்டீங்களா?" "இல்ல, இல்ல. எங்களுக்கு கதிரவன் கூட போனா தான் சேஃபா இருக்கும். அதனால நான் அவரு கூட தான் போவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா கதிர் வராங்க. "ஹாய் மேடம்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜிக்கு பொறுக்கவே முடியல. ஏன்னா கை கொடுத்து 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான், "நீங்க போய் கார் கிட்ட வெயிட் பண்ணுங்க. நான் இதோ வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு அவங்கள கார்ல போய் உட்கார வச்சுட்டு வராங்க. "என்ன விஷயம்? எதுக்காக என்ன அவங்க கூட போக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "வேற டிரைவரா இல்ல. நீங்க தான் போணுமா? நீங்க எதுக்காக போணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்ல. நான் போனா தான் அவரு சேஃபா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவாரு. அதனால தான் அவங்க கூப்பிடும்போதெல்லாம் நான் போயிட்டுருக்கேன். நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா, "இப்பயாச்சும் நான் போலாமா? வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராஜு இருந்துட்டு கதிர வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில் இருந்துட்டு பாண்டியனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அவருக்கு 2 டைம் மேலே ஃபோன் பண்ணேமாமா. ஆனா அவரு ஃபோனும் எடுக்கல அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. "இரும்மா நான் அவங்ககிட்ட ஃபோன் குடுக்குறேன். நீங்க குடுத்தா மட்டும் அவரு என்ன பேசவா போறாரு? கண்டிப்பா பேச மாட்டாரு. அதனால நான் இன்னும் 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். வரும்போது உங்களுக்கு டிஃபனும் எடுத்துட்டு வந்துடுறேன் மாமா." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுறேம்மா." "இல்ல மாமா, மழை வேற வந்துட்டுருக்கு. இங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டாம்ல. அதனால நானே வரும்போது கொண்டு வந்துடுறேன்." அப்படின்ற மாரி தங்கமயில் வந்து சொல்லிறாங்க. சரவணன் இருந்துட்டு கடைக்கு வரவங்க எல்லார்கிட்டயும் சந்தோஷமா பேசுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, "டேய், வர எல்லா கஸ்டமர்கிட்டயும் நீ நல்லபடியா தான் பேசிக்கிட்டு இருக்க. நல்லபடியா வியாபாரமும் நடத்திட்டு இருக்க. ஆனா தங்கமயில் என்னடா பாவம் பண்ணுச்சு? ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட வெறுப்ப மட்டும் காட்டிட்டு இருக்க? இங்க பார்றா, உங்க தம்பிங்க அவங்க பொண்டாட்டிய ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. தங்கமயிலுக்கும் அது ஏக்கமா இருக்கும்ல. நீ அவள நல்லபடியா பார்த்துக்கோடா." அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.